மக்கள் தொகை அதிகம் உள்ள நகராட்சி பேரூராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் பற்றாக்குறையை போக்க 75 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருப்பது கண் துடைப்பு என சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். பேரூராட்சிகள் இவைகளுக்கு 75 கோடி என்பது மக்கள் தொகை ஜனத்தொகை அதிகம் உள்ள பகுதிகளிலே லாரிகள் மூலமாக மாற்று ஏற்பாட்டிலே குடிநீர் வழங்குவதற்கு இந்த 75 கோடி ரூபாய் என்பது போதிய அளவாக நிச்சயமாக இருக்காது. அப்படியானால் இது கண் துடைப்புக்காக ஒதுக்கப்பட்ட நிதியா அல்லது மக்களின் கண்ணீரை துடைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியா? தண்ணீர் பற்றாக்குறையால் கண்ணீர் வடிக்கின்ற மக்களின் கண்ணீரை துடைப்பதற்கு பதிலாக கண் துடைப்பு நடவடிக்கையாக இந்த அரசு இதை எடுத்திருக்கிறதோ என்கிற ஒரு ஐயம் மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. விழுப்புரத்தில் வாக்கு இயந்திரம் வைக்கப்பட்டுள்ள மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் கடந்த மாதம் 2 முறை செயலிழந்த நிலையில் மீண்டும் சுமார் அரை மணி நேரம் செயல்படாமல் போனது பரபரப்பை ஏற்படுத்தியது. விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு இயந்திரங்கள் கீழ்பெரும்பாக்கம் அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த வாக்கு எண்ணும் மையத்தில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு 3 அடுக்கு பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் வைக்கப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்கள் காலை சுமார் 45 நிமிடங்கள் வேலை செய்யாமல் போயின. இது குறித்து விழுப்புரம் தொகுதி தேர்தல் அதிகாரியிடம் அதிமுக சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் அதிகாரிகளின் ஆய்வுக்கு பிறகு சிசிடிவி கேமராக்கள் சரி செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த மாதம் 29ஆம் தேதியும் இந்த மாதம் 3ஆம் தேதியும் சிசிடிவி கேமராக்கள் சுமார் அரை மணி நேரம் செயல்படாமல் போனது நினைவு கூறத்தக்கது. சென்னை தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரத்தில் பாஜக நிர்வாகி கோவர்தனின் மகன்களிடம் போலீசார் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்தியதாக கூறப்படுகிறது. கடந்த மார்ச் 26ஆம் தேதி தாம்பரம் ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் பிடிப்பட்டவர்கள் நெல்லை பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பணம் என வாக்குமூலம் அளித்ததாக கூறப்பட்டது. இது தொடர்பான வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வரும் நிலையில் பாலவாக்கத்தில் உள்ள பாஜக தொழில்துறை மாநில தலைவர் கோவர்தனின் வீடு மற்றும் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது ஹோட்டலில் சிபிசிஐடி போலீசார் சோதனை மேற்கொண்டனர். ஆனால் கோவர்தன் மருத்துவ சிகிச்சைக்காக கேரளா சென்றுவிட்டதால் வீட்டில் இருந்த அவரது மகன்களிடம் சிபிசிஐடி போலீசார் சுமார் 2 மணி நேரமாக விசாரணை நடத்தினர். மேலும் கோவர்தன் சென்னை திரும்பிய பிறகு மீண்டும் அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்படும் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் வைக்கப்பட்டிருந்த சுமார் 12,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. செஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் விற்பனை கூடத்திற்கு விவசாயிகள் கொண்டு வந்த சுமார் 6,000 நெல் மூட்டைகளும் வியாபாரிகளிடம் கொள்முதல் செய்து வைத்த 6,000 நெல் மூட்டைகளும் என சுமார் 12,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்தன. மழை வரும்போது தார்பாய் கூட தராததால் மழையில் நனைந்து நெல் மூட்டைகள் நாசமானதுடன் குளம்போல் தேங்கிய மழை நீரிலும் நெல் மூட்டைகள் மூழ்கியதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். களத்தில் அடுக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை ஃபுல்லாகவே நனையும் போது போயிட்டு அங்கே உள்ள ஆஃபீஸில் போயிட்டு தார்பாய் கொடுங்க சேஃப்டிக்குன்னு கேட்டால் தார்பாய் எதுவும் கொடுக்க முடியாதுப்பா, நீங்கள் டோக்கன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்றாங்க. ஒரு நாளைக்கு 250 டோக்கன் தான் தரேன்றாங்க. 250 டோக்கன் வச்சுட்டு இப்போ மழையில் நனைஞ்சு நெல்லை நாங்கள் என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா 2,000 ரூபா நேற்று ஒரு நெல் விலை போயிருக்கு. இப்போ இன்றைக்கி அந்த நெல் பார்த்தீங்கன்னா மழையில் நனைஞ்சதுக்கப்புறம் 1,200 ரூபாய்க்கு எடுப்பாங்க. ஒரு மூட்டைக்கு 800 ரூபா, கிட்டத்தட்ட 50 மூட்டை கையிட்டு 40,000 ரூபா நஷ்டம். இப்போ அந்த நஷ்டஈடு யார் தர போகிறாங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதிகளில் பெய்த கனமழையால் மேல் ஆலத்தூர் ரயில்வே பாலத்தில் குளம் போல தண்ணீர் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். வேலூர் மாவட்டத்தில் கோடை வெப்பம் சுட்டெரித்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக 100 டிகிரிக்கு மேல் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்த நிலையில் குடியாத்தம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு கனமழை பெய்தது. இதனால் மேல் ஆலத்தூர் ரயில்வே தரைப்பாலத்தில் மழைநீர் குளம்போல் தேங்கியுள்ளதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். மேலும் சிங்கல்பாடி, அனங்காநல்லூர் உள்ளிட்ட கிராம மக்கள் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றி வரும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கான துணைத் தேர்வு ஜூன் 24ஆம் தேதி முதல் தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த மே 5ஆம் தேதி வெளியான நிலையில் தேர்ச்சியடையாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற மே 16ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை துணைத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என்றும், குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்க தவறினால் கட்டணத்துடன் ஜூன் 3, 4 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது.
12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 2 முதல் 9ஆம் தேதி வரையும் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அமுல் நிறுவனம் தமிழகத்தில் விரைவில் பால் விற்பனையை தொடங்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனமான ஆவி நிறுவனம் சார்பில் பால் மட்டுமின்றி 230க்கும் மேற்பட்ட பால் பொருட்கள் தயாரித்து விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. கடந்த 3 ஆண்டுகளாக ஆவின் பால் உற்பத்தி தொடர்ந்து குறைந்து வருவதால் பொதுமக்களுக்கு போதுமான பால் கிடைப்பதில் தொடர்ந்து சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. இதனை பயன்படுத்தி பல்வேறு தனியார் பால் நிறுவனங்கள் தமிழகத்தில் தங்களது விற்பனையை அதிகரித்து வருகிறது. இந்த நிலையில் குஜராத் மாநில அரசின் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு நிறுவனமான அமுல் நிறுவனம் ஆவினுக்கு போட்டியாக பால் விற்பனையில் குதிக்க முடிவு செய்துள்ளது. இதற்காக முகவர்களை நியமிக்கும் பணியில் அமுல் நிறுவனம் ஈடுபட்டு வரும் நிலையில் அடுத்த 2 மாதங்களில் அமுல் பால் சந்தைக்கு விற்பனைக்கு வரும் என தெரிய வந்துள்ளது. விடிய அரசின் திறமையின்மையால் ஆவினுக்கு மூடு விழா காணும் நிலை ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சியடையாத மாணவர்களுக்கான துணைத் தேர்வு ஜூன் 24ஆம் தேதி முதல் தொடங்குவதாக பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் கடந்த மே 5ஆம் தேதி வெளியான நிலையில் தேர்ச்சியடையாத மாணவர்கள் துணைத் தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகிற மே 16ஆம் தேதி முதல் ஜூன் 1ஆம் தேதி வரை துணைத் தேர்வு எழுத விண்ணப்பிக்கலாம் என்றும், குறிப்பிட்ட நாட்களில் விண்ணப்பிக்க தவறினால் கட்டணத்துடன் ஜூன் 3, 4 ஆகிய தேதிகளில் விண்ணப்பிக்கலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 24ஆம் தேதி முதல் ஜூலை 1ஆம் தேதி வரையும், 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூலை 2 முதல் 9ஆம் தேதி வரையும் துணைத் தேர்வுகள் நடைபெறும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவித்துள்ளது. விடியாதிமுக ஆட்சியின் அலட்சியத்தால் சென்னையில் தெருநாய் முதல் வீட்டு நாய் வரை பொதுமக்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவது தொடர்கதையாகிவிட்டது. ஆனாலும் விடியாதிமுக அரசு விழித்துக் கொண்டு நடவடிக்கை எடுத்த பாடில்லை. ஒவ்வொரு முறையும் கண்கட்ட பிறகே சூரிய நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கிறது சென்னை மாநகராட்சி என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சென்னை நகரில் செல்லப்பிராணி உரிமங்களை அதிகரிக்க வீடு வீடாக ஆய்வுகளை நடத்த விடியாதிமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னையில் லட்சக்கணக்கில் தெருநாய் முதல் வீட்டு வளர்ப்பு நாய் வரை உள்ள நிலையில் இதுவரை 1500 பேருக்கு மட்டுமே நாய்களை வீட்டிற்குள் வளர்க்க உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை ரேபிஸ் நோயை கட்டுப்படுத்த மாநகராட்சி எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற புகார் உள்ள நிலையில் சுகாதாரத்துறை ஊழியர்கள் முதல் ஆணையாளர் வரை ஊசி போட்டபடி போட்டோ எடுத்து விளம்பரம் தேடியது மட்டும்தான் மிச்சம் என குறை கூறுகின்றனர். அதே சமயம் விடியாதிமுக அரசு செயல்பாடுகளில் மட்டும் 0 என பொதுமக்கள் குறை கூறினர். விடியாதிமுக ஆட்சியில் அமராவதி ஆறு வறண்டு கிடப்பதால் கரூர் மாநகராட்சியில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கரூர், திருப்பூர் மாவட்ட மக்களின் விவசாய தேவைகளையும் குடிநீர் தேவைகளையும் அமராவதி ஆறு பூர்த்தி செய்து வருகிறது. அதிமுக ஆட்சியில் கரூர் மாவட்ட மக்களின் குடிநீர் தேவைகளுக்காக ஆண்டாங்கோவில் பகுதியில் அமராவதி ஆற்றில் தடுப்பணை கட்டப்பட்டது. இதன் மூலம் மழை காலங்களிலும் அமராவதி ஆற்றிலிருந்து தண்ணீர் திறக்கப்படும் போதும் வீணாக செல்லும் நீர் தடுக்கப்படுவதுடன் அணைக்கட்டில் தண்ணீர் தேங்குவதன் மூலம் கரூர் மக்களின் குடிநீர் தேவைகளுக்கும் விவசாய தேவைகளுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருந்து வந்தது. ஆனால் தற்போது தடுப்பணை பகுதி வறண்டு காணப்படுகிறது. கோடை காலத்தை சமாளிக்கும் வகையில் அமராவதி அணையிலிருந்து தண்ணீர் திறக்க வேண்டும் என கரூர் மாவட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடி அருகே உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் டாஸ்மாக் கடையை மூடாததை கண்டித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. போடி அடுத்துள்ள தேனி பூதிப்புரம் சாலையில் அமைந்துள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்த கர்ப்பிணி பெண்ணின் மீது குடிநோயாளிகள் சாராய பாட்டில் வீசியுள்ளனர். இதையடுத்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் கடையை மூட வேண்டும் என வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் 8 வாரங்களில் டாஸ்மாக் கடையை மூட நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் பல மாதங்கள் ஆகியும் டாஸ்மாக் கடை மூடவில்லை என அந்த பகுதி பெண்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக பேரூராட்சி தலைவர் கவியரசு மற்றும் செயல் அலுவலர் சிவகுமார் இருவரிடமும் பெண்கள் மதுக்கடையை மூடக்கோரி மனு அளித்தனர். இதையடுத்து செய்தி சேகரிக்க சென்ற தனியார் தொலைக்காட்சி செய்தியாளரின் லோகோவை பறித்து சென்று திமுக கவுன்சிலர் மொக்கைசாமி அராஜகத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் திமுக கவுன்சிலர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் அவதியடைந்தனர். திண்டிவனம் ரெட்டனை வழித்தடத்தில் இயங்கும் அரசு பேருந்தின் மேற்கூரை சேதமடைந்துள்ள நிலையில் அதனை முறையாக சீரமைக்காமல் விடிய அரசின் போக்குவரத்து துறை பேட்ச் ஒர்க் செய்துள்ளது. இதனால் சிறிய மழைக்கே பேருந்துக்குள் மழைநீர் சொட்டு சொட்டாக ஒழுகியது. அரசு பேருந்துகளை பராமரிப்பதில் விடியா திமுக அரசு தொடர்ந்து அலட்சியம் காட்டி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒரே நாளில் 3951 சுற்றுலா வாகனங்கள் இ பாஸ் பெற்ற நிலையில்
அதன் மூலம் 18,259 சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர். தொடர்ந்து ஜூன் 30ஆம் தேதி வரை இ பாஸ் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதால் இ பாஸ் மூலம் நீலகிரி வருவதற்காக கடந்த 2 நாட்களில் 44,039 வாகனங்கள் இ பாஸ் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2,42,589 சுற்றுலா பயணிகள் மற்றும் வணிக ரீதியான தேவைகளுக்காக மக்கள் நீலகிரிக்கு வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஒரே நாளில் 17,524 வாகனங்களுக்கு இ பாஸ் விண்ணப்பிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 87,692 பேர் சுற்றுலா மற்றும் வணிக ரீதியாக உதகைக்கு வருகை புரிந்துள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் புளியரை அருகே திருமங்கலம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கனரக வாகனம் ஒன்று பழுதாகி நின்றதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள புளியரை பகுதியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி ஒன்றியம் சேயூர் உள்ளிட்ட கிராமங்களில் விவசாயத்திற்கு மும்முனை மின்சாரத்தை தடையின்றி வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேயூர் ஊராட்சி கிராமங்களில் இரவு நேரத்தில் வழங்கப்பட்டு வந்த மும்முனை மின்சாரத்தை மின்வாரியம் நிறுத்தியதை கண்டித்தும் மின் உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர். இருப்பினும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் கடந்த 3 மாதங்களாக வெறும் 3 மணி நேரம் மட்டுமே மின்சாரம் வழங்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மும்முனை மின்சாரம் பார்த்தீங்கன்னா சரியான டைம்ல கிடைக்கிறது இல்லை. எப்போ வருது எப்போ போகுதுன்னு கூட தெரியாம ஒரு கடந்த 3 மாசமா அப்படிதான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சேவூர் மின் அலுவலக ஏஇ ஏடி டிஇ வரைக்கும் ஊர் சார்பா எல்லாமே சேர்ந்து ஒரு மனுவா கொடுத்துருந்தோம். எங்களுக்கு பாத்தீங்கன்னா காலையில் 8 மணி நேரம், சாயந்தரம் நைட் 8 மணி நேரம் வர்ற பவர் வந்து எப்போ ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், அது என்ன டைம்ல வருதுன்னு கூட தெரியும். கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சென்னை தடய அறிவியல் துறை ஆய்வகத்தில் 3 பேரிடம் குரல் மாதிரி பரிசோதனை முடிவடைந்தது. நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த விவகாரத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக வழக்கில் முன்னேற்றம் இல்லாமல் இது தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்தபோது பகிரப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்கள் ஆடியோவில் இருந்த குரல் பதிவுகளை சேகரித்து அதன்படி 2 பெண்கள் உட்பட 3 நபர்களுக்கு குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை மயிலாப்பூர் தடய அறிவியல் துறை அலுவலகத்தில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் தனித்தனியாக குரல் மாதிரி பதிவுகள் எடுக்கப்பட்டு பகுப்பாய்வு செய்யப்பட்டது. ஏற்கனவே ஆயுதப்படை காவலர் ஒருவரிடம் இந்த விவகாரம் தொடர்பாக குரல் மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அவரது செல்போனில் இருந்து தொடர்பு கொண்ட நபர்களின் எண்களை வைத்து தற்போது 2வது முறையாக இந்த 3 பேருக்கும் சென்னையில் பரிசோதனை நடத்தப்பட்டது. 3 மணி நேரம் நடைபெற்ற குரல் மாதிரி பரிசோதனை முடிவடைந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே காவல் நிலையத்தில் தங்கள் சமூகத்தினர் மீது மட்டும் தொடர்ந்து விடிய அரசின் காவல்துறை பொய் வழக்கு பதிவதாக கூறி சாலை மறியல் நடைபெற்றது. இங்குள்ள வன்னிக்கோணேந்தலில் நடைபெற்ற சாலை மறியலில் மானூர், தேவர்குளம் ஆகிய ஊர்களிலிருந்து ஏராளமானோர் பங்கேற்றனர். அப்போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இந்த போராட்டத்தில் வன்னிக்கோணேந்தல் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வள்ளிநாயகம் போலீசாரால் தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட அனைவரும் கைது செய்யப்பட்டதால் அந்த பகுதியில் பதற்றம் காணப்பட்டது. சமூக நீதி பேசும் விடிய ஆட்சியாளர்களின் நடவடிக்கை அதிருப்தி ஏற்படுத்துவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சியில் தூய்மை பணிக்காக வாங்கப்பட்ட 3 குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் பல மாதங்களாக பயன்படுத்தப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முறையான பராமரிப்பு இல்லாமல் மக்கள் வரிப்பணத்தில் பல லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்ட குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் வெயிலிலும் மழையிலும் நிறுத்தப்பட்டுள்ளன. குப்பை சேகரிக்கும் வாகனங்கள் முழுவதும் தூசி படிந்து காணப்படும் நிலையில் நகராட்சி நிர்வாகத்தின் அலட்சிய போக்குக்கு வந்தவாசி மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு நகர பேருந்து நிலையத்தில் நிழற்குடை இல்லாததால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளனர். நிழற்குடை வசதி இல்லாததால் பேருந்திற்காக காத்திருக்கும் பயணிகள் மற்றும் மாணவர்கள் கோடை வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாமல் அடிக்கடி மயங்கி விழுவதாக கூறப்படுகிறது. எனவே பாலக்கோடு பேருந்து நிலையத்தில் உள்ள ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றி நிரந்தர நிழற்குடை அமைத்து தருமாறு விடிய அரசுக்கு அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி உள்ளனர்.